தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 27/7/2016 புதன்கிழமை அசுவதி நட்சத்திரம் காலை 10:38 வரை, பிறகு பரணி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, கவிஞராகும் யோகம் யாருக்கு? ஜாதக அடிப்படையிலே சிலர் கலைஞர் ஆவார்கள், சிலர் கவிஞர் ஆவார்கள், சிலர் மருத்துவர் ஆவார்கள், சிலர் என்ஜினியர் ஆவார்கள். ஜாதகத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ளலாம். ஒருவருடைய ஜாதகத்திலே சனி பலம் பெற்று தொழில் ஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் பொறியியல் துறையிலே வல்லுநராக இருக்கலாம். குரு பலம் பெற்றிருந்தால் ஆழியராக இருக்கலாம். செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் மருத்துவராக இருக்கலாம். சுக்கிரன் பலம் பெற்றிருந்தால் கவிஞராக இருக்கலாம். இன்றைக்கு எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம். கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் பிறந்த நட்சத்திரம் அசுவதி நட்சத்திரம். ஏனென்றால் அவருடைய பாடல்கள் எல்லாம் நாம் மறக்க முடியாத பாடல்கள். திரையரங்கங்களை எல்லாம் திருவரங்கமாக மாற்றியவர். அது மட்டுமல்ல, இன்றைக்கு கவுமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள் பிறந்த நாள் என்று நாட்காட்டியிலே குறிப்பிட்டிருப்பதையும் பார்த்திருப்பீர்கள். மிக அற்புதமாக எளிய நடையிலே கவிதை எழுதுபவர் தேசிக விநாயகம் பிள்ளை அவர்கள். ஒரு பாடல் அவர் எழுதியிருக்கிறார். வானம் கருத்தால் மழை பொழியும், மழை பொழிந்தால் மண் குளிரும், மண் குளிர்ந்தால் புல் தளையும், புல் தளைந்தால் பசுமேயும், பசுமேய்ந்தால் பால் சுரக்கும், பால் சுரந்தால் கன்று குடிக்கும், கன்று குடித்து மிஞ்சியதை கறந்து கொண்டு வந்துடலாம், காப்பியில் விட்டு குடித்திடலாம். மிக மிக எளிய பாடலாக, அப்படியே மனதில் பதியும் பாடல்களாக எழுதியிருக்கிறார். வள்ளியப்பா எனக்கு நெருங்கிய உறவினர். அவர் தட்டு நிறைய லட்டு, லட்டு முத்தமிட்டு, எட்டில் பாதி பிட்டு, எடுத்தான் மீதி கிட்டு என்று சொல்லி மீதம் காலி தட்டு என்று 2 என்ற எழுத்திலேயே முடியும் விதத்திலே அற்புதமாக பாடல் எழுதியிருப்பார். அதே போல கவிஞர் வாலி அவர்களோடு ஒரு கவியரங்கத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு வந்தது. ஒரு இரவு முழுவதும் அவர் என்னோடு தங்கியிருந்து ஜோதிடத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்தார். சபலங்கள் என்ற தலைப்பிலே, பொன் பொருள் மாது சூது என்ற தலைப்பிலே கவியரங்கம். நிகழ்ச்சி முடிந்தவுடனே சொன்னார் கவிஞர் வாலி அவர்கள், எனக்கு ஜோதிடத்திலே சபலம் இருக்கிறது, நான் இன்று சிவல்புரியாரோடு பேச வேண்டும் என்று சொல்லி என்னோடு இரவு தங்கியிருந்தார். அப்பொழுது அவர் சொன்னார், உங்களுக்கு நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள், எப்படி கவிதை எழுதுகிறீர்கள் என்று கேட்டேன். அவருடைய பேனாவை எடுத்து காட்டினார். எடுத்து காட்டி சொன்னார், திரையில் எழுதும் என் பேனா, அதற்கு தெரியும் இலக்கணம் என்பேனா, நான் வேலி தாண்டிய வெள்ளாடு, அது வெள்ளித்திரையில் செல்லாது. இலக்கணம் என்பது ஒரு வேலி, அது இலக்கியம் வரும் நாற்காலி, நான் வேலி தாண்டிய வெள்ளாடு, அது வெள்ளித்திரையில் செல்லாது என்றார். அவர் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர் வாலி அவர்கள். அவருடைய ஜாதகங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது சுக்கிரபலம் நன்றாக இருக்கும். ஒரு கவிஞராக பரிணமிக்க வேண்டும் என்றால் வாக்கு ஸ்தானத்திலே சுக்கிரனும் புதனும் இருக்க வேண்டும். சுக்கிரபலம் தொழில் ஸ்தானத்திலும் இருக்கலாம். வாக்கில் சுக்கிரன் இவன் கவிஞன்பார் என்று சொல்லி நாடி ஜோதிடத்திலே வரும். கம்பன் கூட ஒரு இடத்திலே பாடல் கேட்டுக் கொண்டிருந்தாராம். ஏற்றம் இருக்கிற இடத்திலே மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்று ஏற்றம் இருப்பவர்கள் பாட்டு பாடினார்களாம். மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே என்று சொல்லிவிட்டு இரவு 6 மணி ஆகிவிட்டது என்று வீட்டுக்கு சென்று விட்டார்களாம். அடுத்த 2 வரி என்ன நடக்கும் என்பது, என்ன வரியாக இருக்கும் என்று இரவு முழுவதும் கம்பன் நினைத்துக் கொண்டே படுத்திருந்தாராம். எவ்வளவு எளிய பாடல், எப்படி முடிக்கப் போகிறார்கள் என்று. மறுநாள் காலையில் 10 மணிக்கு மீண்டும் அந்த வயல்வெளிக்கு வந்தாராம். அப்பொழுது அவர்கள் மீண்டும் அந்த ஏற்றமரிப்பவர்கள் பாடினார்களாம், மூங்கில் இலை மேலே தூங்கும் பனி நீரே, தூங்கும் பனி நீரை வாங்கும் கதிரோனே என்றார்களாம். எவ்வளவு எளிய பாடல். இப்படியெல்லாம் நாட்டுப்புற பாடல்கள் பாடுபவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தாலும் சரி, நல்ல விதமாக மிகப்பெரிய அளவிலே பாடல்கள் எழுதிய கவிஞர்களுடைய ஜாதகங்களை பார்த்தாலும் சரி, ஒருவர் கவிஞராக பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரபலம் நன்றாக இருக்க வேண்டும். சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில் இருந்தால் கவித்துவங்கள் அவர்களுக்கு மேன்மையாக வரும். உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், உங்கள் குழந்தைகளின் ஜாதகத்தையும் பாருங்கள். தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுபவர்களாக எதிர்காலத்தில் அவர்களும் தமிழ் அன்னைக்கு அணிகலன்கள் அணிவிப்பவர்களாக இருப்பார்கள். அவர்களை அப்படியே நீங்கள் உருவாக்கலாம் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, மங்கள ஓசை மனையில் கேட்க வழிபிறக்கின்ற நாள் இந்த நாள். மாற்றுக் கருத்துரையோர் மனம் மாறுவார்கள். கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். குடும்ப தொழில், குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றி உண்டு. நண்பர்கள் நல்ல விதமாக ஒத்துழைப்பு செய்வார்கள். நாடு மாற்ற சிந்தனைகளும் ஒரு சிலருக்கு மேலோங்கும். வீடு மாற்ற சிந்தனைகளும் மேலோங்கும். விருப்பங்கள் நிறைவேறும் நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து சேரும் நாள். இதுவரை உங்களை விட்டு விலகிச் சென்ற சொந்தங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் விரும்பி வந்து சேருகின்ற நாளாக இந்த நாள் அமையப் போகின்றது. விரோதங்கள் விலகும். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். உதிரி வருமானங்கள் பெருகும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடல் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வருமானம் திருப்தி தரும் நாள். வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க முன் வருவீர்கள். கைமாற்றாக வாங்கியதையும் கொடுத்து மகிழ்வீர்கள். அதே நேரத்தில் உங்களிடம் கடன் வாங்கியவர்களும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பார்கள். இந்த நாள் மகிழ்ச்சிக்குரிய நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது. நேற்றைய பிரச்சனை இந்த நல்ல முடிவுக்கு வரும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள்.
நேசித்த ஒருவர் உங்கள் நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்யப் போகின்றார். சுக்கிரபலம் உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே இருக்கிறது. எனவே பெண்வெளி பிரச்சனைகள் அகலும், பேரும் புகழும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். சூரிய பலமும் உங்கள் ராசியிலேயே இருப்பதால் அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். அரசியல்வாதிகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்பட்ட வீண் பழிகள் அகலும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு உயரும் நாள். செயல்பாடுகளில் இருந்த இடையூறுகள் அகலும், நெருக்கடி நிலைகள் மாறும். புதனின் பலம் இருப்பதால் மாமன் மைத்துனரில் ஒத்துழைப்புகள் கிடைக்கலாம். குழந்தைகள் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. குழந்தைகளின் எதிர்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். பயணங்களாலும் பலன் கிடைக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. அதே நேரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு மேலோங்கும். மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். கூட்டு முயற்சிகளில் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். மாற்று மருத்துவத்தால் உடல்நலம் சீராகும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள பொறுமையை கடைபிடிப்பது நல்லது. துலாம் ராசி நேயர்களே, வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டும் நாள். இன்றைக்கு வருமானம் திருப்திகரமாகவே இருக்கிறது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். வாய்தாக்கள் ஓயும். கட்டிடப்பணி தொடரும். பூமி வாங்க வேண்டும், இடம் வாங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அந்நிய தேசத்திலிருந்து கூட அனுகூலமான தகவல்கள் வந்து சேரலாம். மதியத்திற்கு மேல் மனக்கலக்கம் அகலும் விதத்தில் ஒரு நல்ல சம்பவம் நடைபெறப் போகிறது. விருச்சிக ராசி நேயர்களே, தொழில் வளர்ச்சி கூடும் நாள். தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். விஐபிக்கள் வீடு தேடி வந்து விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து கொடுப்பார்கள். அரசியல்வாதிகளின் அனுகூலங்களும் உங்களுக்கு உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகள், பொறுப்புகள் கிடைக்கலாம். நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்க்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட ஏராளமான தொகை வந்து சேரும் நாள். எடுத்த காரியங்களை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். பொன்னான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எடுத்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கலாம். தாய் வழி ஆதரவும் உண்டு. இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். வாகனம் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சஞ்சலங்கள் தீர்ந்து சந்தோஷங்கள் சேரும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் முடித்து வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்திற்காக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடு செய்திருந்தால் அதன் அனுகூலங்கள் கிடைக்கும். சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவர்கள் கூட கிடைக்கலாம். அந்நிய தேசத்திலிருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும். உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைந்தது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் வளர்ச்சி கூட ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, எதிர்கால சிந்தனை மேலோங்கும் நாள். எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்க இயலுமா என்பது சந்தேகம்தான். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். அடுத்து இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்வது நல்லது. சில காரியங்களில் தடைகள் ஏற்படலாம். குறுக்கீடு சக்திகள் அதிகரிக்கும். குழப்பங்கள் ஏற்படலாம். கூட இருப்பவர்களையும் சரி, கூட பிறந்தவர்களையும் சரி அனுசரித்துக் கொள்வதுதான் நல்லது. மனக்குழப்பம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் மால்முருகன் வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டிருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கிழமை புதன் என்பதனாலே நீங்கள் பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். பெருமாள் வழிபாடு உங்களுக்கு பெருமைகளை சேர்க்கும். அனுமன் வழிபாடு அல்லல்களை தீர்க்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு உறவினர்கள் பகை மாறி உதவிக்கரம் நீட்டுகின்ற நாள். உணவு கட்டுப்பாட்டில் நீங்கள் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஆரோக்கிய தொல்லைகள் அகலும். அடுத்தவன் நலன்களை எடுத்த முயற்சிகளில் ஆதாயம் கிடைக்கும். ஆலய வழிபாட்டிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. விலையுந்த பொருட்களை வாங்குவதில் உங்கள் கவனம் செல்லும். பாதியில் இந்த பணி மீதியும் தொடரும். 6ல் குரு இருந்தாலும் கூட ராகவும் இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகம் செயல்படப் போகின்றது. எனவே மாலை நேரத்தில் எதிர்பாராத தொகையொன்று வந்து இதயத்தை மகிழ்விக்கப் போகின்றது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.